வணக்கம். இப்போ ஒரு செலக்ட் சுவிட்சை வச்சு 2 மோட்டாருக்கு எப்படி வயரிங் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 மோட்டாருக்கு 2 கான்டாக்ட் எடுத்திருக்கேன், 2 ஓவர்லோடு ரிலே, ஒரு செலக்ட் சுவிட்ச் எடுத்திருக்கேன். 2 மோட்டாருக்கு 2 மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு செலக்ட் சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஒரு டைமர் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு 2 கான்டாக்டுக்கு நான் இன்புட்டில் பேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்டில் டெஸ்டிங்காக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணி 2 இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கான்டாக்டுக்கு நம்ம நியூட்ரல் A2ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கான்டாக்டரோட A2வையும் செகண்ட் கான்டாக்டரோட A2வையும் லூப் பண்ணிட்டு செகண்ட் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு செகண்ட் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பிரேக்கருக்கு நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கரோட அவுட்ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு செலக்ட் சுவிட்சுக்கு நம்ம இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் சுவிட்சோட NO பாயிண்ட்ல செலக்ட் சுவிட்சுக்கு ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A1ஐயும் NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. NOவையும் A1ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. A1ஐயும் NOவையும் லூப் பண்ணிட்டு அடுத்ததா NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு செகண்ட் கான்டாக்டரோட 95 ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஓவர்லோடு ரிலே 95ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு டைமருக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா டைமரோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு செகண்ட் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்டாக்டர் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சு ஒரு 3 செகண்ட் கழிச்சு இந்த கான்டாக்டர் ஆன் ஆகும். இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆகும். செகண்ட் வந்து இந்த கான்டாக்டர் வந்து டைமர்ல வந்து ஒர்க் ஆகும். இந்த டைமர் வந்து ஏன் போட்டிருக்கேன்னா ஸ்டார்டிங் லோடு வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த டைமர் போட்டிருக்கேன். ஏன்னா 2 மோட்டர் ஆன் பண்ணும்போது லோடு அதிகமாகும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் வந்து ஆன் ஆகும். செகண்ட் வந்து ஒரு டைம் கழிச்சு இந்த மோட்டர் வந்து ஆன் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து லோடு அதிகமாச்சுன்னா ஓவர்லோடு வந்து ட்ரிப் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.